2 மணி நேரத்துக்கு வாயை திறந்து விட்டாரு. 2 மணி நேரம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, என்ன சொல்லுது? இந்த டேம் திரைப்படம் சென்சாரில் அனுமதி வாங்கி இருந்தாலும் மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி காயப்படுத்தி படம் எடுக்க யாருக்கு உரிமை இல்லை. சென்சார் சொன்னால் உரிமை இல்லை. அரசாங்கம் தடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது. காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகள் ஒழுங்கா குறிச்சி நாளைக்கு நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு ஏற்றவாறு இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்க செய்வது கடமை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தனை காயப்படுத்தி படம் எடுக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு முக்கியம். அப்ப நீ முல்லை பெரியார் காட்டி அணை உடைஞ்ச மாதிரி காட்டி தமிழ்நாட்டுக்காரனை கேரளக்காரனை மோத விடுவியா? அதுக்கு அனுமதிக்க முடியாது. சென்சார்காரன் அனுமதிச்சாலும் அனுமதிக்க மாட்டோம் சொல்லி மணிஷ் திவாரிக்கு வச்சான் ஒரு அடி சுப்ரீம் கோர்ட். இவன் சொல்றான் சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்ணுங்கிறான். நீ பண்ற இப்ப சுப்ரீம் கோர்ட்டை ஃபாலோ பண்ண வேண்டிய யாரு? இந்த காங்கிரஸ் கயவர்கள் முஸ்லிம்கள் ஆதரவு வாங்கி வாங்கி ஏமாற்றி ஒவ்வொரு நெருக்கடியின் போது முதுகுல குத்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிற இந்த காங்கிரஸ்காரனுக்கு மரணாடி கொடுத்தான் சுப்ரீம் கோர்ட். இவன் பேசுகிறான். நான் கேட்கிறேன், இந்த மணிஷ் திவாரியையும் காங்கிரஸ் கைவர்களையும் கேட்கிறேன், குற்றப்பத்திரிகைன்னு படம் வந்துச்சேடா, அதையும் தடுத்தீங்க. ராஜீவ் காந்தி கொலையை மையமாக வைத்து கொலை செஞ்ச சரிதான்ங்கிற கருத்தை லேசாக மறைமுகமா சொல்ற மாதிரி படம் வருதுன்னு கொதிச்சு போய் அந்த படத்தை தடுக்க சொன்னீங்களா? தடை செஞ்சீங்களே, நீ பேசுறியா? அப்ப இன்னொரு முறை யோசிக்கல. குற்றப்பத்திரிகைக்கு தடை செய்யும் போது மட்டும் உனக்கு இனிக்குது, விசுவாசத்துக்கு தடை செஞ்சா கசக்குதா? அப்ப நீ என்ன வாங்கின கமல்கிட்ட? உனக்கு என்ன கொடுத்தாங்க? எதுக்காக வேண்டி இந்த மாதிரி உனக்கு புத்தி கெட்டு போய் அலையிற? உள்துறை ஒரு ஒளிபரப்புத்துறையில் ஒரு அமைச்சருக்கு இந்த சட்டம் தெரியாத? சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறது மாநில அரசு கடமை வழங்காதா அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன கருத்து சுதந்திரம் முடிஞ்சு போச்சா? இந்த கருத்து சுதந்திரத்தை இன்னும் கொஞ்சம் பார்த்துடணும். கமலுடைய கருத்து அவரு பார்க்கணும்ல. இந்த படத்தை எடுத்தாலே யாரு? கமலஹாசன். அவருக்கு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது. அவரை பத்தி பிம்பம் காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? அவருக்கு இஸ்லாம் அதெல்லாம் எல்லாம் கிடையாது, மதத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், எந்த வகையில யாருக்கும் எதிராக இருக்க மாட்டார். உண்மை எப்ப உண்மை? 15 ஆண்டுகளுக்கு முன்னால் உண்மை. அந்த மாதிரி ஒரு தன்மை உடையவர் இருந்தார். இப்போ உள்ள கமல் அவர் இல்லை. நல்லா விளங்கிக்கிறங்க. ஏன் இல்லைங்கிறோம்? சில படங்களுடைய சீடி, சில படங்கள் திருட்டு சீடியாக விற்கப்படுற ஒரு சம்பவம் அதிகமாக நடந்து கொண்டே இருந்துச்சு. திருட்டு சீடிக்கு எதிராக இந்த திரைப்படக்காரலாம் போய் கருணாநிதி சந்திச்சு மனு கொடுத்து இதை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க. அந்த நேரத்தில் கமலஹாசன் ஒரு அறிக்கை விட்டார். என்ன அறிக்கை விட்டார் தெரியுமா? இந்த திருட்டு விசிடியின் மூலமாக பணத்தை சம்பாதித்து தீவிரவாத செயல்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன தீவிர செயல்களுக்கு? திருட்டு விசிடியில பர்மா பஜாரான விக்கி, பர்மா பஜார்ல முஸ்லீம் தானே இருக்கிறான். இந்த சீடியை வித்து அந்த காசை ஒசாமா பின் லாடனுக்கு யார் அனுப்புறாரா? பர்மா பஜார்ல இருந்து ஒசாமா பின் லாடனுக்கு போகுது. பர்மா பஜார்ல இருந்து முல்லாவுக்கு கதையில அப்படி வருது. பறிச்சு வர்றத இப்ப நான் வெளிப்படி சொல்ல, இவன் அறிக்கை விட்டானே அதை கதையில வச்சிருக்கான். விசுவம் படத்திலையும் இதே டைலாக் வச்சிருக்கான். அந்த கதை அப்புறம் சொல்றேன். அப்ப திருட்டு சீடிக்கும் பயங்கரவாதத்துக்கு என்ன சம்பந்தம்? திருட்டு சீடிக்கும் எவன் சம்பாதிக்கிறது செய்யறான். சிங்கப்பூர்ல அடிச்சுட்டு கொண்டு வர்றாங்க. சிங்கப்பூர் முஸ்லீம் அரசாங்கமா? இந்த காமரேடு அரசாங்கம் தான் இருக்கு. லீக்குவானி அதுல கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க நாட்டில் போய் அடிச்சுட்டு வர்றான்னு சொன்னா அதுல என்ன இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? அதை கொண்டாந்து எல்லாம் தான் விற்கிறான். திருட்டு சீட்ல பிடிச்சவன் முஸ்லீமா? முஸ்லீம் அல்லாத ஜாஸ்தி பிடிச்சா முஸ்லீம் ஜாஸ்தியா பிடிச்சியா? அப்ப முஸ்லீம் அல்லாத அது ஒரு தொழில், அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பலரும் சொல்லுவாங்க, அது செஞ்சுட்டு போறான். அதுக்காக வேண்டி அதுக்கு இஸ்லாமிய கலரை பூசி சீடியை வித்து வித்து எங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி நீங்க முல்லா உமருக்கு பணம் அனுப்புற என்று சொல்வார்களேயானால் இந்த கமல் நடுநிலைவாதியா? இவர் நேர்மையான ஆளா? அதை நீ சிந்திச்சு பார்க்கணும். அதான் பழைய கமல் 15 வருஷமா விஷத்துல ஊறி போய் இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை பல படங்களில் நீங்கள் பார்க்கலாம். அந்த விஸ்வரூபத்தில் அதிகமா பார்ப்பீங்க. நான் காட்டுறேன், ஒண்ணு காட்டுறேன். அடுத்து என்ன? இப்ப கலாச்சார தீவிரவாதம் இது தடை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம தியேட்டர் கொடுத்தணுமா? அடிச்சோமா? கமல் விட்டு போய் நொறுக்கணுமா?
அல்ல நடிச்சானுங்க அடிச்சு நொறுக்கணுமா? தியேட்டருக்காரங்க எல்லாம் போய் இழுத்து போட்டு உதைச்சோமா? ஜனநாயக முறையில் எங்களை காயப்படுத்துது வெளியிடாதுன்னு அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இதுக்கு பேர் என்னவா? கலாச்சார தீவிரவாதம். முஸ்லீம்னு சேர்ந்து கொண்டு எதிர்த்து ஒரு தீவிரவாதத்தை காட்டுறீங்க. கத்தி இல்லாத ரத்தம் இல்லாத தீவிரவாதம் சொல்லி நம்மளை எல்லாம் தீவிரவாத போராடுறமே நம்மளே தீவிரவாதம் தான். அடுத்த படம் அதுவா தான் கணையமா. அடுத்த படம் என்னது? முஸ்லீம்னா கலாச்சார ஆப்கான் தீவிரவாதத்தை காட்டி முடிச்சுட்டு விசு 2 வரப்போகுதுங்களாம். என்னடா வரப்போகுதுன்னு பார்த்தா இதான் வரப்போகுது தெரியுது. இப்ப என்னது? முஸ்லீம்கள் எதா இருந்தா ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, சேர்ந்துக்கிட்டு காரியம் சாதிப்பாங்க, அரசாங்கத்தை மிரட்டுவாங்க, இப்படிங்கிற மாதிரி டயலாக் விட்டு அடுத்த படம் எடுக்க போறோன்னு என்னவோ தெரியல. நீ பயன்படுத்தின வார்த்தை என்ன? கலாச்சார தீவிரவாதம். எல்லாம் சேர்ந்து மிரட்டி பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நீ ஒரு நேர்மையான ஆளா? அதை விட என்ன தெரியுமா? இந்த ஆளுக்கு இப்ப அபிஷியலான வெளிப்படையா உலகத்துக்கு தெரிஞ்ச வகையில பார்த்தா ஏற்கனவே சரிகாங்கிற ஒரு பொம்பளோட இருந்தார். அதுக்கப்புறம் வாணியோட இருந்தார். அதுக்கப்புறம் சரிகாவோட இருந்தார். இப்ப கௌதமி என்பவரோட இருக்கிறார். இப்ப இருந்துட்டு இருக்கிறார். அடுத்து சுருதியோட இருப்பார். ஆமா, நம்ம அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்பனோட ஜோடியா நடிக்கிறதுனா நிச்சயம் இருக்குது. அதனால அப்படி கூட இருக்கலாம். அப்ப இவர் இந்த மாதிரி இருக்கிறாரா? இவர் இந்த சரிகாவோட இருக்கும் பொழுது சரிகாவுக்கு பிறந்தது 2 பொம்பளை பிள்ளைகளும். அப்ப சரிகாவோட இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க? 2 புள்ள பெற வரைக்கும் கல்யாணம் பண்ணல. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணாரு. நீங்க கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணமே கூடாதுன்னு உங்க கொள்கை. ஆமா, கல்யாணமே கூடாது. ஹோட்டல்கள்ல ரூம் எடுத்து தங்குறதுக்கு சிரமமா இருந்துச்சு, அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பெண்ணுரிமை பேசுற நாய்களா, எங்கடா போனீங்க இந்த வார்த்தைக்கு? பெண்களை என்ன மாதிரி சித்தரிக்கிறான்? கல்யாணம் பண்ண மாட்டானா? பொம்பளை இஷ்டத்துக்கு அனுபவிப்பானா? ரூம் கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி ரூம்ல போய் ஜோடி ஜோடியா போய் ரூம்ல லாட்ஜ் ரூம் எடுக்க முடியாதுல, யாருன்னு கேட்பாங்களே. அதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணு சொல்லி பெண்மையை இதை விட கேவலப்படுத்த முடியுமா? ஆனா பெண்ணுரிமையில பெட்டி பம்பு வாய திறக்க மாட்டேங்கிறா. நம்ம சொன்னதான் வாய திறப்பாங்க. இதுக்கு எதிராக எவனுமே திறக்க ஜோக்கு மாதிரி எடுத்துட்டு போறாங்க, தமாசு மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, நான் விரும்பிய பெண்ணோடு இருப்பதற்கு நான் கொடுத்த விலைதான் திருமணம். பிடிக்கல, திருமணம் செய்யக்கூடாது, வேஸ்ட், திருமணமே செய்யாதீங்க, பொம்பளை ஜாலி அனுபவிங்க, விட்டு ஓடி போயிருங்க. கல்யாணம் பண்ணா சொத்துல பங்கு கொடுக்கணும், வாரிசு உரிமை கொடுக்கணும். கல்யாணம் பண்ண உரிமை கேட்க முடியுமா? இவ்வளவு அழகா பெண்ணுரிமையை காப்பாற்றக்கூடியவர், பெண்களை அனுபவித்து விட்டு அம்போடு விட்டு விட்டு போவது சரின்னு சொல்லக்கூடியவர். அப்ப இப்போ கௌதமியோட கல்யாணம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. என் புள்ள மகள் அப்படி நடந்தாங்க கவலை இல்லைன்னு சொல்லக்கூடிய அம்மா அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இதான் கருத்து சுதந்திரமா? கமலுடைய அற்புதமான கம்யூனிஸ்ட் கொள்கை, அவன் கம்யூனிஸ்ட் கொள்கைக்காரன் கமலஹாசன், இதான் கம்யூனிஸ்ட் கொள்கையா? சொல்லு, வெளிப்படையா சொல்லு. கமலஹாசன் சொன்னது போல கல்யாணம் பண்ணாம ரூம் போட கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக வேண்டி திருமணம் பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க. அதான் பாண்டியன் கொள்கையா? அதான் ராமகிருஷ்ணன் கொள்கையா? அப்ப என்ன விளங்குது? எல்லாமே ஒரு வடிகட்டிய விஷமத்தனமான நஞ்சு உள்ளத்துல வைத்துக் கொண்டு இதை சொல்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் நீ ஆதாரமா வச்சுக்கீங்க. முதல் விஷயம். ரெண்டாவது என்ன? கருத்து சுதந்திரம் வழங்கி போய் இப்ப கருத்து சுதந்திரம் சொல்வது பொய்யின் வழங்கிருச்சா? ரெண்டாவது பாருங்க, சென்சார் போர்டு எதுக்கு இருக்கிறது? அவன் பார்த்துட்டாலே அனுமதி கொடுத்தான். சென்சார் போர்டு என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆட்சியில ஒரு கட்சி உட்காரும் பொழுது அவன் இந்த கட்சிக்காரன் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி வாரியங்கள் எல்லாம் உண்டாக்குவான். அதுல ரொம்ப பணம் கொட்டக்கூடிய எதுன்னு கேட்டா சென்சார் போர்டு. சென்சார் போர்டு உறுப்பினர் ஆக்குங்க அப்படின்னா எம்பி கூட வேணாண்டுவான். மந்திரி சென்சார் போர்டு போட்டு அது போதும் என்று எல்லா பேரும் சொல்லுவாங்க. திமுக ஆட்சியில் இருந்தா இப்ப சின்ன ஒரு ஆளை போட்டாங்க. திமுக ஆட்சியில் இருந்தனால 1000 வழக்கில் போட்டிட்டார் பாருங்க, அவ்வளவு சென்சார் போர்டு இருந்திருக்கிறார். என்னதுக்கு இருக்கிறார்? ஒரு போய் இருக்கிறாரு ஸ்டாலினுக்கு அப்படி நகமும் சதைமா உள்ள ஒரு ஆளு. அவர் போய் மந்திரியா கூட இருக்கலாம், அவர் எம்பியா கூட அனுப்பி விட்டுருக்கலாம், ராஜ்யசபா கூட அனுப்பி விட்டுருக்கலாம். அதையெல்லாம் விட பணம் கொளிக்கக்கூடிய ஒரு துறை இருக்குன்னு கேட்டா சென்சார் தான். என்ன சென்சாரு? ஒரு சினிமா வருதுன்னு வைங்களேன், படம் பார்த்து வெளியிடலாமா கூடாதான்னு சொல்றதுதான் இவங்க இது. இவங்க கூடாண்டாங்கன்னு வைங்களேன், படம் வருமா? வராது. அப்ப ஒரு படம் வருதா வரலையான்னு முடிவெடுக்கிற இடம் எங்க இருக்குது? இங்கதான் இருக்கிறது. அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு நல்ல ஒரு அப்ஜெக்ஷன் ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது வெளியிட முடியாது, இது அந்த அது சரியில்லை, இது ஆரம்பத்தை கடைசி வரைக்குமே கான்செப்ட் சரியில்லை, அதனால வெளியிடக்கூடாது, இல்ல கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, கவர் வெட்டணும், ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். சென்சார்ல உள்ளவன என்ன செய்யணும்?
10 ரூபாய் கொடுத்தவொடனே சரியா அப்படின்றாங்க. சரி, பயங்கரமா ஆபாசமா வருதுன்னு வைங்க, அந்த படத்துக்கு என்ன செய்வாங்க, இவங்களும் சொல்லுவாங்க ஒரு மாதிரியா தான் இருக்குது, இந்தாங்க கவர் முதல்ல கொடுத்துட்டு வைங்களேன், பார்த்தோம், சில காட்சிகளை நீக்கி விட்டோம், இவங்களே சில காட்சிகளை செட்டிங் பண்ணி நீக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அப்ப சென்சார் போர்டுங்கிறவன் வந்து தண்ணி அடிச்சு விட்டு சொகுசா உட்கார்ந்து கொண்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி வாரியத்தில் சம்பாதிக்கிறதை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய துறை அது சென்சார் போர்டு. இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அதனாலதான் 2 பீஸ்ல பொம்பளை தான் காட்ட முடியுது, சட்டப்படி காட்ட முடியுமா? ஜட்டியும் பிராவையும் போட்டுக்கிட்டு பொம்பளை ஆட விடுறானே, இது எப்படி சென்சார் அனுமதிக்குது? சட்டத்துல இல்ல, ஆனா சென்சார் அனுமதிக்குது. என்னது நான் கேக்குறேன், டிவில சென்சார் இருக்கா? இல்ல. டிவில 2 பீஸ் பாக்குறீங்களா? சென்சார் இல்லாத அழகா இருக்குது. சென்சார் இல்லாத எடுத்துக்கிட்டீங்கன்னா டிவில காட்டுறானே பொம்பளைய காட்டுவான், சீரியல்ல நாடகம் காட்டுறான்ல, அதுக்கு சென்சார் கிடையாது. அதுல காட்டுற எந்த டிவிலையாவது எந்த பொம்பளையாவது வெறும் ஜட்டி மட்டும் போட்டு வெறும் பிராவை மட்டும் மாட்டி விட்டு காட்டுறானா? சென்சார் இல்லாத ஒழுங்கா இருக்கிறான். இந்த சென்சார் கூமுட்டையில் உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, அந்த படம் வருது, பெண்கள் அசிங்கமா சித்தரிக்குது, ரத்தம் ஓட்ட கூட காட்டுறாங்களே, குண்டு பிடிக்கிறத காட்டுறாங்களே, அறுத்து கொள்றத காட்டுறாங்களே, சாதி துவேஷத்தை விதைக்கிறாங்களே, முஸ்லிமுக்கு எதிராக தொடர்ந்து எடுக்கிறாங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சான்? இவன் பார்க்கவே மாட்டான், கவரை வாங்கிட்டு அதான் பார்ப்பான். முடிஞ்சு வச்சுக்கத, கவரை வாங்கிட்டு கையெழுத்து போடக்கூடியவர்கள் தான் சென்சார் போர்டில் இருக்கிறார்கள். இதுல கடுகில் லட்சத்தில் ஒரு கூட சந்தேகம் கிடையாது. இவன் சொல்லிட்டான், சென்சார் சொல்லிட்டான். சென்சாருக்கு என்னடா சமூக பொறுப்பு இருக்கும்? ஒரு அரசாங்கத்துக்கு சமூக பொறுப்பு இருக்கும். இந்த படம் வந்தால் என்ன நடக்கும், எந்த மாதிரி விளைவு ஏற்படும், மக்கள் உணர்ச்சி எப்படி போகும், அது யாருக்கு தாக்கற இருக்கும்? ஒரு அரசாங்கத்துக்கு தான் இருக்குமே தவிர சென்சார் போர்டுக்கு இருக்காது. நான் கேட்கிறேன், சென்சார் போர்டு அனுமதிச்சுட்டான்னு சொன்னா தடுக்க கூடாதுங்கிற. அப்ப தடை செய்யப்பட்ட படங்கள் எல்லாம் அதெல்லாம் சென்சார் போர்டு அனுமதிக்காம தடுத்தீங்களா, அனுமதிச்ச பிறகு தடுத்தீங்களா? சென்சார் போர்டு தடுத்து அடைக்க. நான் கேட்கிறேன், முதல் படம் தடை யாருக்கு? தமிழ்நாட்டில் நம்ம டாக்டர் கலைஞருடைய படம் பராசக்தி, அது வந்துச்சு, காங்கிரஸ் காலத்தில் வருது. பராசக்தி தடை. எதுக்கு தடை? கோவில் குழப்பம் எழுதி என்னது டை பூசாரி என்னது டயலாக் வருமே, அம்பாளா பேசுவது, அம்பாள் எந்த காலத்துல பேசினால் அம்பாள் பேச மாட்டாள், அது ஒரு கல், இப்படின்னு வசனம் வருது. பராசக்தி வரும். அந்த படத்தை காங்கிரஸ் அரசாங்கம் தடை செஞ்சானா இல்லையா? தடை செய்யறதுக்கு முன்னாடி அனுமதி கொடுத்த அவன் யாரு? இந்த சென்சார் கபூதி அனுமதி கொடுத்தான். அட சென்சார் கபூதி தான் பார்த்திருக்கிறான். இந்து மத நம்பிக்கையை பாதிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்துக்கள் தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தா, அவன் மதத்தை பார்த்தானா, காசை பார்த்தானா, கவரை பார்த்தானா? எப்படி அந்த பராசக்திக்கு அனுமதி சென்சார் கொடுத்தான்? சென்சார் கொடுத்த பிறகுதானே அரசாங்கம் தடை செஞ்சான். நம்ம 67 நம்ம செஞ்ச பாவத்தினால உங்க ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தடையை நீக்கினாங்க. இப்ப பராசக்தி தடை இல்ல, காங்கிரஸ் ஆட்சியில் தடை போட்டாச்சு. முதல்ல மக்களுக்கு செஞ்ச முதல் சேவை என்ன? பராசக்தி தடையை நீக்கினார்கள். நீக்கின பார்த்தா அந்த வசனம் இருக்குத்தான் செய்யுது. அம்பாள் எந்த காலத்துல பேசினால் என்கிற வசனம் இப்போ இருக்குத்தான் செய்கிறது. அப்ப பராசக்தி தடுத்து கேட்கிறேன், சென்சார் சொல்லிவிட்டால் வாயை திறக்க கூடாதுன்னா சென்சார் சொன்ன பிறகுதானடா நீங்க தடுத்தீங்க. இந்த மணிஷ் திவாரியுடைய காங்கிரஸ் கட்சி தானே தடுத்தது. அது ஏன்? அதே மாதிரி இன்னொரு படம், ஒரே ஒரு கிராமத்தில் 1987 வந்த படம், சென்சார் ஓகே சொல்லிட்டான், வெளியிடாம சொல்லிவிட்டான். அதுக்கு பிறகு இவனுக்கு அதிகாரம் இல்லையில, ஏன் தடுத்த? அப்ப எங்க போன ரஜினி எங்க போனாரு? அப்ப கமல் எங்க போனாரு? அப்ப பாரதிராஜ் எங்க போனாரு? இந்த தாப்பாண்டி ராமகிருஷ்ணன் எங்க போனீங்க? தடுத்தானே. அவன் நஷ்டப்படுவானே. அதை கவனிக்காமல் ஒரு படத்தை, ஒரே ஒரு கிராமத்தில்ங்கிற ஒரு படத்தை சிலருடைய உணர்வை காயப்படுத்த காரணம் காட்டி தடுத்தீர்களா இல்லையா? தடுத்தார்கள். அதே மாதிரி டாவின்சி கோடு அப்படின்னு படம் வந்துச்சு. அந்த படம் என்ன? இயேசுநாதர் கல்யாணம் ஆகாதவர் என்பது கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, இயேசு கல்யாணம் பண்ணல அப்படிங்கறது அவங்களுடைய கொள்கை. அந்த படத்தில் என்ன காட்டுறான்னு கேட்டா, இயேசுநாதர் கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததாகவும், அந்த பொம்பளை பிள்ளையை திருச்சபை எல்லாம் சேர்ந்து கொலை செய்ய முயற்சி பண்ணதாகவும், அதை சில பேர் காப்பாற்றினதாகவும் அப்படியே